திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த காணொளியில் நம்ம சிவபுராணத்தின் 2வது வரி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இந்த வரியை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். இதோட நேரடி பொருள், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண் இமைக்கும் நேரம் கூட சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் இருந்து நீங்காமல் இருக்கிறார். அவருடைய திருவடி, தாழ்ன திருவடி, திருவடி வாழ்க. இது இதோட நேரடி பொருள். நம்ம இன்னைக்கு இதை கொஞ்சம் இந்த வரியை ஆழ்ந்து சிந்திக்க இருக்கிறோம். இமைப்பொழுதும் அப்படின்னா கண் இமைக்கும் நேரம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு மாத்திரை அளவு, கால அளவு, மிகச்சிறிய கால அளவு. அதை குறிக்கிறதுக்கு தான் இமைப்பொழுதும் அப்படின்ட்டார் மாணிக்கவாசக பெருமான். அந்த சிறிய இடைவெளி கூட என்னோட உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறதில்ல சிவபெருமான். என் உள்ளத்தை விட்டு வெளியே போகிறதில்ல, அங்கேயே தான் குடிகொண்டு இருக்கிறார், என்னோட உள்ளத்திலேயே தான் குடிகொண்டிருக்கிறார். அந்த சிறிய நேரம் கூட அவர் என்னை விட்டு அகழுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வரியில் நம்ம குறிப்பாக பார்க்கும்போது அந்த நீங்காதான் அந்த வார்த்தையை எடுத்தீங்கன்னா, இந்த வரியில் மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமான்கிட்ட என்னை விட்டு நீங்க வேண்டான்னு சொல்லலை. நீங்காதான் அப்படின்னா அது ஒரு நிலையை குறிக்குது. எனக்கு உள்ளேயே வந்துட்டாரு, என்னோட உள்ள கோயிலையே குடியிருக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்குது. நீங்க வேண்டாம்னு அவர் வேண்டல, நீங்காதான், அவர் நீங்கவே மாட்டாரு. என் உள்ளத்துல இருந்து ஒரு க்ஷண நேரம் கூட அவர் நீங்கிறதே இல்லை. அதனாலதான் நீங்காதான் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. இதுல பார்த்தோம்னா, நம்ம பிரணவ பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம வழக்கமாக சைவ சமயத்தில் எல்லா செயல் ஆரம்பத்துலேயும் சொல்லுவோம், முடிவுலையும் சொல்லுவோம், இடையிலையும் சொல்லுவோம். எந்நேரமும் நம்ம ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் 3 படிநிலைகள் இருக்கு. அது என்னன்னா, ஸ்தூல ஜபம், சூக்ஷ்ம ஜபம், ஜப சித்தி. இதை நாம ஜபம் அப்படின்னு சொல்லுவோம். ஓம் நமச்சிவாயன்னு சொல்றத நம்ம நாம ஜபம், சிவபெருமானோட நாமம், அவரோட பெயர், சிவபெருமானோட நாம ஜபம் ஓம் நமச்சிவாய. இதை ஸ்தூல ஜபம், சூக்ஷ்ம ஜபம், ஜபசித்தி அப்படின்னு 3 படிநிலையை நம்ம பார்க்க போறோம். இங்க ஸ்தூல ஜபம் அப்படிங்கிறது நான் இயந்திரமயமா, மெக்கானிக்கலா, இயந்திரமயமா நான் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, என்னோட எண்ணமெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. நான் வேற ஏதோ வேலையில் இருக்கலாம், வேற எதையோ சிந்திச்சுட்டு இருக்கலாம், ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது முதல் படிநிலை, ஒரு பக்தனோட முதல் படிநிலை, ஸ்தூல ஜபம். இதுக்கு அடுத்த படி சூக்ஷ்ம ஜபம். சூக்ஷ்ம ஜபம் அப்படிங்கும்போது நான் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்னோட மனம் பூரா சிவ சிந்தனையிலேயே தான் இருக்கு. இங்க ரெண்டும் சேர்ந்து இருக்கு. என்னோட வாக்கு, மனம், இது ரெண்டும் இணைந்தே இருக்கு. நான் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லும்போது என்னோட மனம் சிவபெருமானோட லயித்து இருக்கு. இதுக்கு பேர் சூக்ஷ்ம ஜபம். இதுக்கு அடுத்த படிநிலை ஜபசித்தி. இந்த ஜபசித்திங்கிறது என்னோட முயற்சி எதுவுமே இல்லாமையே, அதாவது இந்த ஸ்தூல ஜபம், சூக்ஷ்ம ஜபம் இதெல்லாம் தாண்டி வரும்போது
இந்த ஜப சித்தி அடைகிறாங்க. இது மகான்களின் நிலை. இந்த நிலையில நான் அதுக்கு முயற்சியே எடுக்கணும்ட்டு இல்லை. என்னோட வாக்கு, மனம், காயம் இந்த 3ம் ஒண்ணா இருக்கு. 3ம் சிவபெருமான் சிந்தனையிலேயே லயித்து இருக்கு. இப்ப மாணிக்கவாசக பெருமான் சொன்ன இந்த வரி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவர் ஜபசித்தி நிலையில இருந்து தான் சிவபுராணத்தை பாடுறாரு. மாணிக்கவாசக பெருமான் இந்த பாட்டை சிவபெருமான் முன்னாடி தான் பாடுறாரு. திருப்பெருந்துறையில சிவபெருமான் உட்கார்ந்துருக்கிறார் குருந்த மரத்தடியில வேதியனா. அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணம் இந்த பதிகத்தை பாடுதாரு. அப்ப இந்த நிலையில இருந்து தான் அவர் பாடுறாரு. இந்த நிலைய மாணிக்கவாசக பெருமான் அடைஞ்சதுனால தான் சிவபெருமான் மனித வடிவெடுத்து வேதியனாக குருவாக திருப்பெருந்துறையில மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொள்கிறார். இந்த மகான்கள் இந்த நிலையை அடைகிறது ஒரு வரியில சொல்லணும்னா, சதா சிவம் நினை. என் நேரமும், சதான்னா என் நேரமும் சிவனை நினை. சதா சிவம் நினை. நம்ம மற்ற வரிகளை அடுத்த காணொளியில சிந்திப்போம். ஓம் நமச்சிவாய.